அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு ஆக்கம் செய்து காட்ட போறேன்னு என்னன்னு சொல்லிட்டு சொன்னால், கிறிஸ்மஸ் வருது. அப்போ அதுக்கு ஒரு கார்டு ஒன்று நீங்கள் செய்வீங்க. மற்ற நான் இது ஏன் செய்கிறேன்னு சொன்னேன், எதிர்காலத்தில் சின்ன பிள்ளைகளோ பார்த்து அதை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்ற இந்த தாவரங்களின் இலைகளை பெயர்களை அறியலாம், அதை எப்படி பதப்படுத்தி செய்யலாம். சிலது சில பதப்படுத்தின இலை கூடி நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறோம். அதையெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய வேணும்ன்றதுக்காக ஆக்கத்திறனை கூட்டுவதற்காகவும் நான் இதை உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்திருக்கின்றேன். மற்றது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் சுயமாக எங்கே நாங்கள் பார்க்குற இதுகளை வச்சு அதை கொஞ்சம் பாரம் வச்சு அதை அப்படி செய்து போட்டால் இல்லாட்டி அயன் பண்ணி போட்டால் அப்படி செய்யலாம். அப்போ அதை நாங்கள் செய்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட வரேன். அதோட என்னுடைய இதுக்கு நிறைய ஆதரவு வழங்கி சில தோட்டங்கள் இதுகளுக்கெல்லாம் நல்ல மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. அதோட இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, அதை செய்யுங்கோ. நான் இன்னும் வேகமாக செய்யக்கூடியதாக இருக்கும் செயற்பாடுகளை. சரி, நாங்கள் இப்போ அந்த விஷயத்தை வருவோம். முதலாவது நான் சில இதுகள் நிறைய நாட்கள் இதுகளை நான் வச்சு பாதுகாத்தது. இங்கே இப்போ லண்டனில் இலையுதிர் காலம். அப்போ அந்த இதுகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் அப்படியே இலையெல்லாம் உதிர்த்தி இருக்கும். அப்படி எடுத்துத்தான் இந்த இலைகளை நான் பாரம் வச்சு அப்படி செய்து போட்டு கொஞ்சம் சின்ன அயன் போட்டுட்டு இப்படி செய்தது. அப்போ நான் இப்போ சிலதை செய்து வச்சிருக்கிறேன். உங்களை செய்தும் காட்ட போகிறேன் எப்படி அந்த இலைகளை செய்கிறதுன்னு சொல்லி. இலைகளை ஒட்டைக்க கூடி அந்த எப்படி ஒரு டெக்னிக்காக ஒட்டணுன்றதையும் நான் அதை காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இதில் நான் ஏற்கனவே இதை சொல்கிறது காய்ந்த மலர் ஒழுங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது. காய்ஞ்ச மலர்களை எடுத்து நாங்கள் செய்கிறது. ஆனால் நான் இது ஓக்கிட் இப்போ 4 நாளாக வச்சிருக்கிறோம், அப்படியே இருக்குது. நீரும் கொஞ்ச நாளையால நிறம் மாறும், அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணலாம். அப்போ அதை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்ன்றதுக்காக செய்தது. அப்போ இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஏற்கனவே இது செய்த பிஸ்தாட், மற்றது சோளம், மற்றது உள்ளி, அந்த காய்ந்த இதுகளோட பிறகு ஏற்கனவே இந்த தாவரங்கள் சில பூக்கிற தாவரங்கள்ல இதோட அடுத்த இது அந்த பிரியாணிக்கு எல்லாம் போடுவோம் அந்த இலை. அது நல்ல மொத்தமானதாக இருக்கும். அது நிறமும் பெருசாக மாறாது. அப்படியே அந்த காய்ந்த இதுலேயே இங்கே நாங்கள் இந்த மரங்கள் சில இடங்கள்ல இருக்கு. நான் அப்படி அந்த மரங்களிலே நேரடியாக பிடுங்கி கொண்டு அதை நான் காய பண்ணி வச்ச இலைகள். அடுத்த பாருங்க, இதுவும் அப்படி மரங்கள்ல உதிர்ந்த இலையிலே எடுத்தேன். அப்போ பாருங்க, அந்த நிறம் எல்லாம் ஒரு வித்தியாசமாக வரும். இன்னும் காலம் போக அது கொஞ்சம் ப்ரௌனா எல்லாமே வரும். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான இலைகளை நான் அப்படி போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸை போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த பாஸ்கெட் கூடிய அது ஒரு சும்மா கடதாசி மட்டையில ப்ரௌன் கலர் பெயிண்டி அடித்து போட்டு இது உண்மையாக சித்திரத்தில் ஈரில் தனி இலை என்று சொல்லிடுறேன். அது மாதிரி அந்த பாஸ்கெட் பின்னல் மாதிரி வட்டி சின்ன வட்டியாக வச்சு ஒட்டி இருக்கிறேன். அப்போ ஒட்டி இதை இப்படி ஒரு சின்ன போர்டில் செய்திருக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் ஒரு சின்னல முதல் செய்யலாம். மற்ற நாங்கள் இப்போ இப்படி செய்யக்கையும் இதுகளெல்லாம் செய்து இன்னது செய்ய போகிறோம்னா அது எல்லாம் ஒரு திட்டமாக போட்டு முதல் அதையெல்லாம் வச்சுட்டு தான் பிறகு எடுத்து போட்டு ஒட்டி கொண்டு இருக்கணும். அப்போ தான் ஒரு நிறைவான ஒரு படம் உங்களுக்கு வரும். சரி, இங்கே பாருங்க, இது இப்படி இருக்குது. அடுத்தது பாருங்க, இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஒட்டிட்டு பிறகு மிச்சதை காட்டுவேன். இது பாருங்க, இப்படி ஒரு இலை. இப்போ நான் அந்த மரம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி ஒரு மரத்தில் அந்த இலைகளை உதிர்ந்ததை கூட நான் காட்டுவேன். அந்த இலையை எடுத்து நான் இது 2 இலையை வச்சு நாங்கள் இப்படி பாரம் வச்சுட்டு அதுக்கு இந்த பூவை வச்சு கொஞ்சம் ஸ்டோன்ஸை வச்சிருக்கிறேன். ஏனண்டா சில நேரம் சொல்லிவிடும் இலையை ஒன்றையும் வெட்டக்கூடாது, அதை முழுமையாக காட்டணும் உண்டு. அதுக்கு அந்த முழுமையாக காட்டியிருக்கிறேன். ரைட், அடுத்தது தனி இலைகளால் மட்டும் எடுத்து ஒரு அலங்காரம் செய்திருக்கிறேன். இதை பாருங்க, 1 2 3 4 5 விதமான 6 விதமான இலையை கொண்டு செய்திருக்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ இதே மாதிரி உங்களோட இடத்துல இப்போ எங்களோட கிராமத்தில் இருக்கிற இலைகளை வச்சு நீங்கள் அப்படி செய்யலாம்.
அப்போ அப்படி செய்ய சிலது வந்து நீர்த்தன்மை வாய்ந்த இலைகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அது வந்து பிறகு அந்த பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ நல்ல தடிப்பமான இலைகளை அப்படி இருக்கிற இலைகளை தெரிவு செய்து இப்படி செய்ய வந்து உண்மையாக சின்ன பிள்ளைகள் தாவரங்களை அறிதல் என்ற ஒரு இதில் கூடிய இலைகளை அவைகள் அறியக்கூடியும் இருக்கும். தனியே இலையோட செய்த ஆக்கம் பாருங்க. ஆனால் நீங்கள் இதுகளையெல்லாம் ஒரு பழைய புத்தகமோ இல்லாட்டி ஏதுன ஒரு இதுக்குள்ளேயே அந்த இதுகளை வைக்க வேணும், வச்சு பாரம் வைக்க வேணும், வச்சு தான் இது எடுக்க வேணும். அப்போ தான் இப்படி இருக்கும். மற்ற ஒட்டுறதே நான் சொல்லுவேன் அப்படி இலையை எப்படி ஒட்டி இருக்கிறேன்னு. ரைட். அடுத்தது நீங்கள் யோசிப்பீங்க, இது எங்களோட சின்ன பிள்ளை செய்தவன் 4 வயது பிள்ளை. ஆனால் முதலாவது பிள்ளைக்கு உடனே இலையை ஒட்டுங்கோ அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அது என்ன செய்யணும், முதல் நாங்கள் அவைகளுக்கு ஒரு பூவை கீறுங்கோ இப்படி செய்கிறீர்கள். இதே போல இந்த பூவை ஒட்டி இலையை ஒட்டி செய்ய வேணும்ன்றதை முதலுக்கு ஒரு முதல் ஸ்டெப் வந்து இப்படி செய்விக்கணும். அப்போ நான் அவருக்கு இப்படி ஒரு காட்டோண்டே நானே செய்து இந்த பூ கீறினோடனே நான் இந்த அவுட்லைனே ஒட்டி விட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இந்த பூவை தான் கீறினவர். அதே மாதிரி இந்த இலையையும் நான் கொஞ்சம் வழிநடத்தல் செய்து நான் இந்த இலையை இப்படி ஒட்டுங்கோ, இது ஒரு முழுமையான இலை, பிறகு இந்த இலை, அப்போ இது ஒரு என்ன வடிவமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கண் வைக்கையில் அப்போ அதையும் வச்சு இப்போ இது மிச்சம் கொஞ்சம் செய்ய வேணும். அப்போ இப்போ இது ஒரு குருவி மாதிரி இருக்குது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வித்தியாசமாக சின்ன குருவிகள் இப்படியெல்லாம் ஒட்டலாம் நான் உங்களுக்கு கொண்டு செய்து காட்டியிருக்கிறேன். ரைட். ஏன் இதை இப்படி செய்து காட்டியிருக்கிறான்னு சின்ன பிள்ளைகள் இதை செய்யலாம், நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் செய்விக்கலாம்ன்றதை தான் இதில் காட்டியிருக்கு. அடுத்து நாங்கள் ஏதோ ஒரு இது செய்ய அதை முதல் நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒன்று போட வேணும். ரைட். இதுக்கு இது பொருத்தமாக இருக்குமோ அல்லது திடீரென்று சும்மா செய்யக்கூடாது. நான் உதாரணமாக ஒரு கார்டு ஒன்று செய்ய போகிறேன், ஒரு கிறிஸ்மஸ் கார்டு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ அதில் உண்மையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இந்த மரம் நிற்கிது. இந்த கிறிஸ்மஸ் இதில் வந்து முக்கியத்துவப்படுத்துறது அந்த இலையும் இது ரியலானதையே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ இதே மாதிரி தான் நான் அதை காய பண்ணி ஒட்டுருந்தேன். அப்படி நீங்கள் ஒட்டிக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னண்டு இப்போ யோசிப்பீங்க, இந்த இலையை அப்படியே ஒட்டுறதோ இல்லை. நாங்கள் இந்த இலையை காய பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த பின்னுக்கு நாங்கள் அந்த கடதாசியில் சின்ன இலை மாதிரி அதுக்கு உள்ள மறைவாய் ஒட்ட வேணும். நாங்கள் அப்படி பாரமேற்றி அதை கொஞ்சம் அயன் போட்டு எல்லாம் போட தேவையெல்லாம் பாரமேற்றின்னு அதை எடுத்துட்டு இந்த பின்னுக்கு இப்படி நாங்கள் இலையில் A4 பேப்பரோ என்ன பேப்பர் இல்லைன்னாலும் பின்னுக்கு ஒட்ட வேணும். நாங்கள் தனியாக இலையை அப்படி ஒட்டினோம்னு சொன்னால் ஒரு நாளும் அழுத்தமாக இருக்காது. அப்போ நாங்கள் இப்படி பேப்பரை முதலே ஒட்டி காய பண்ணணும். இது இப்படியா செய்கிறேன்னா உடனே செய்யலாம். ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக சில படிமுறையாக செய்ய வேணும். அப்போ இப்படி நாங்கள் முதல்ல ஒட்டி வைக்க வேணும். அப்போ ஒட்டி வச்சா தான் அது இதில் வடிவாக ஒட்டு படுறதுகளெல்லாம் கூட நல்ல மாதிரி இருக்கு. அடுத்தது இப்போ உங்களுக்கு நான் அதே இந்த இலையை வந்து இப்போ இது செய்கிறதுக்கு முதலாவது நான் வந்து இப்படி ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு போவை செய்து வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது அந்த ஒட்டுப்படாமல் இருக்கவின்றாக நான் முதல் நாளே செய்து வச்சிருக்கிறேன். இப்படி செய்ய உண்மையாக இந்த இலையை நான் இப்படி ஒரு இலையை எடுத்து காய பண்ணி அந்த இலை உதிர்ந்த இதிலேயே எடுத்து கொண்டு வந்து பாரமேற்றி வச்சிருந்து இதை ஷேப்பாக வெட்டினேன். இப்படி இங்கேயும் வெட்டி இங்கேயும் வெட்டினோடனே இப்படி ஒரு போ மாதிரி வரும். அப்போ அதை வச்சு கொண்டு தான் ஏற்கனவே இந்த சோளத்திலேயே ஒரு பூ செய்ததானே அதே ஒரு போவுக்கு செய்ய இங்கே பாருங்க, பின்னுக்கு வடிவாக அந்த கடதாசி இப்படி ஒட்டி அதை வந்து ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன மெல்லிய ஒரு இதை வந்து ஒட்டி இருக்கிறேன். அப்போ தான் வடிவாக பிடிக்கும்ன்றதுக்காக. ரைட். நாங்கள் இது ஒரு போ செய்கிறதுக்கு ஒரு ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறேன், அங்காலே இலையில ஒட்டுறது. ரைட். இப்போ இதைத்தான் வச்சு நாங்கள் இப்போ உங்களுக்கு நான் உடனே இதை காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இதே மாதிரி நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேணும்னா ரைட் இப்படி ஒன்று செய்ய போகிறோம்னா முதல் இதை நாங்கள் இப்படி அடுக்கி பார்க்க வேணும். அடுக்கி பார்த்தா தான் ஒரு ஷேப் ஒன்று வருது. சரி ரைட், இதை மாதிரி செய்யக்கூடிய இருக்குமென்று
நாங்கள் பார்க்கலாம். ரைட். அதுக்கு பிறகுதான் இந்த இலைகளை, இப்போ இந்த இலை ஒவ்வொரு இலைக்கும் நான் பாருங்க இப்படி இப்படி ஒட்டி வச்சிருக்கிறேன். சகல இலைக்கும் ஒட்டி அப்படி வச்சிருக்கிறேன். இதை உங்களுக்கு இப்போ நான் ஒட்டி காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இப்படி நான் ஒட்டுறேன் பாருங்க. நான் முதலே அந்த ஒரு ஒரு ஃப்ரேமை போட்டு உங்களுக்கு காட்டினானில்லோ. இப்போ இப்படி செய்கிறீங்க. இதை முதல் இப்படி அமர்த்திட்டு அப்புறம் நான் ஒட்டி முடிஞ்சு இது என்ன செய்ய வேணும்னு சொல்லின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பாரம் வைக்க வேணும். கொஞ்சம் திக்காகத்தான் நாங்கள் இதை பூச வேணும். மற்ற கொஞ்சம் பெரிய இலைகளாக இருக்கிறது அப்படியெல்லாம் பார்க்க வேணும். என்னென்னா ஒரு தூரத்தில் இருக்கிறது, சின்னனாக இருக்கிறது அப்படின்னு அதுகளையும் ஒருக்கா பார்க்க வேணும். முதல்ல ஒரு சின்ன இலையை ஒட்டி போட்டு பெரிய இலையை ஒட்டாமல் நீங்கள் சில தாவரங்களை பார்ப்பீங்க. ஒரு தூரத்தில் இருந்து பார்க்க எப்படி பெரியது சிறியதாக இருக்குமெண்டு. நாங்கள் இப்படி ஒட்டிட்டு கட்டாயம் இதுக்கு பாரம் வைக்க வேணும். நாங்கள் கடைசியாக அப்படி செய்து விடுவோம். இப்போ இதை ஏன் நீங்கள் இப்படி நான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியாக்களும் இதை செய்யலாம். மற்ற வீட்டில் இப்படி ஒரு இதை இருந்தால் செய்து பார்க்கலாம். செய்து பார்க்க எங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சும்மா நாங்கள் சிலது செய்தாலும் அப்படி ஒரு வடிவான ஒரு படம் மாதிரி வரும். இப்படி செய்துட்டீங்க. இது இப்படி பழங்கள் அந்த இடைவெளியே நிரப்பக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் அதை செய்து முடிச்சிட்டேன். அப்படி பார்க்க அந்த ஒரு மட்டையில் இதெல்லாம் ஒரு கலர் மட்டையில் வெட்டி வச்சிருக்கிறேன். இது ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் ஒரு டிஷ்யூவில் கூடி நல்ல சிவப்பு டிஷ்யூவில் உருட்டி கூடி வைக்கலாம். ஆனால் நான் இப்போ தட்டையான ஒரு சிவப்பு மட்டையில் வெட்டி ஒட்டி இருக்கிறேன். இது ஏன்னு சொன்னால் உண்மையாக இப்போ நீங்கள் சில நீங்கள் யோசிக்கலாம், இதில் காட் வேண்டலாம்ண்டு. அந்த வயது போனவியல் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஆக்க உணர்வை உண்டாக்குறதுக்கும் இப்படி செய்யலாம். இந்த வயது போனவியல் எல்லாம் கூட இதை விரும்புவினவை. இப்போ இதில் இனி எழுத இல்லாதுண்டா இதில் ஒன்று எழுதி ஒட்டி விடுறேன். நானே உண்மையாக கொழும்புலே அப்படி ஒரு கடையில் சில சாமான்கள் அப்படி வேண்டி நான் அதே மாதிரி ஒட்டி அப்படியெல்லாம் பழகுறது. அதே போல் நீங்களும் இப்படி பார்த்து இதையும் விட நீங்கள் செய்வீர்கள். ஆனால் இதையும் பார்த்து செய்து போட்டு மற்றது நீங்கள் உங்களுடைய ஆக்கங்களில் செய்யுங்க. அப்போ செய்யக்க ஒன்று எங்களுக்கு மற்ற இது பிறகு நாங்கள் அதை பாதுகாத்து வச்சிருக்கலாம். பொலித்தீன் எல்லாம் போட்டு அப்படி செய்திகள்னு சொன்னால் நல்ல மாதிரி இருக்கும். உண்மையாக கடைசியிலும் அந்த பாதுகாப்பு திறன்ன்றது ஒரு முக்கியம். நாங்கள் இதை ஒரு கொஞ்ச காலம் அதை வச்சிருக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மனத்தில் நாங்கள் செய்த சரி கொஞ்சம் காலம் இதை இருக்குதுன்னு பார்க்க வேணும். இதுதான் பிறகு நவீன இதில் வித்தியாசமான படங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டு வர்றது. சரி, நீங்கள் இப்படி நீங்கள் வீட்டிலே எல்லாம் செய்து பிள்ளைகளுக்கு பழக்கினது சிலது நீங்கள் வடிவாக எல்லாம் செய்திருந்தால் எனக்கு கூடிய அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ நான் அதை பார்த்தோன்னே நானும் சந்தோஷப்படுவேன். இப்படி எல்லாம் பிள்ளைகள் செய்யணும்னு சொல்லி நின்று அதை செய்து இந்த கிறிஸ்மஸுக்கு மற்ற பிள்ளைகளை கொண்டு இது செய்கிறதால பிள்ளைகள் நல்ல ஒரு உற்சாகமாக செய்வினோம். அவைய இந்த கிளாஸ் ரூமுக்கோ இல்லாட்டி இப்போ ஒரு வயது போன ஆக்கள் கூடிய இதை செய்ய தங்களுக்கு ஒரு விருப்பமாக செய்வினோம். நானே எனக்கு ஒரு இப்படி செய்தால் என்ன எப்படி செய்யலாம்னு யோசிப்பேன். அப்படி நீங்கள் செய்யுங்க. அதை விட நான் இப்படி அந்த பூவை கூடி உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நான் ஒரு பூ இது ஸ்ரீலங்கா எல்லா இதுலையும் இருக்குது. அந்த கொத்தா பூ இருக்கக்கூடியது இப்படி காய்ந்த பூவை எடுத்து நாங்கள் இந்த சின்ன பூக்களுக்கு கூடி இந்த கியூடெக்ஸ் அப்படி அதை வடிவா சின்னனா ஒரு சின்ன டிசைன்கள் செய்யலாம். நான் அதெல்லாம் இயற்கையாக தான் செய்து காட்டினேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் செய்வீங்கன்றதுக்காக காட்டுறேன். இதை அப்புறம் நாங்கள் வெட்டி போட்டு பாரமேற்றி இப்படி செய்கிறது. நான் இப்படி கொஞ்சம் காய்ந்த பூக்களை என் ஒரு ஃப்ரெண்ட் இதை தந்தவர் தங்கட தோட்டத்தில் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் செய்யலாம் நீங்கள். சரி, அப்போ இதோட இந்த ஆக்கத்தை செய்ததை முடிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை செய்து நல்ல மாதிரி பயன்பெறணும்னு கேட்குறேன். அதோட எல்லாருமே இந்த இதுகளை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
மற்ற இன்னும் என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் திருந்தி செய்வேன். அதே அதை விட அதைக்கும் எனக்கும் ஒரு ஆக்க உணர்வை உண்டாக்கக்கூடிய இருக்கும். சரி, இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.